ஹலோ ஆல். இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயாக்கு ஒரு ஆட்டோட கால் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு சூடான தண்ணியை இந்த ஆட்டுக்காலில் ஊற்றிப்போம். கால் முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ இந்த கால் சுடு தண்ணி ஊற்றி கை பொறுக்கிற சூடு வந்த பிறகுங்க, கத்தி வச்சு இப்படி சொரண்டோம்னா இதில் இருக்க முடி, இந்த தீச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வருது கத்தியிலே ஓட்டிட்டு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது இருக்க முடி இப்படி சுரண்டும் போது எல்லாமே வந்துடும். ரொம்ப ஈஸி தாங்க இதை செய்கிறது. சுட்டு இதை துண்டு துண்டாக வெட்டி ஓரளவு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இதில் இந்த மாதிரி மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிக்கலாங்க. இந்த தீஞ்சதை கொஞ்சம் எடுத்துட்டோம்னா அந்த தீஞ்ச ஃப்ளேவர் குழம்புல தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணுங்க. பாருங்க, இப்படி தேய்ச்சாலே வந்துடுது. ஒரு துண்டாக எடுத்து இப்படி மேலே அந்த தீஞ்ச இதுவும் எங்கேயாவது முடி இருக்கா செக் பண்ணி போட்டுக்கணுங்க. பாருங்க, அழகாக எப்படி பண்ணோன்னே வந்துடுது. அவ்வளோதாங்க. நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணுங்க. காலை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிங்க பாருங்கள். எங்கேயுமே அந்த பெருசாக தீஞ்ச எதுவும் இல்லை. எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டேன் ப்ளெயினாக. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். பாயா செய்கிறதுனால அதில் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேங்க. அதனால் கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாங்க. இதை ஊறட்டும் மஞ்சத்தூளில். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிப்போம். 10 மினிட்ஸ் ஊறிடுச்சுங்க. இதை நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எந்த அளவுக்கு மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்து வாஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்குங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வேக போட்டுருவோம். வாஷ் பண்ண எல்லா காலையும் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். எப்பவுமே ஆட்டுக்காலில் நிறைய உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. இப்போது கால் வேகிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 10-15 விசில் கூட விடலாங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேகட்டோங்க. விசில் வந்த பிறகு பார்ப்போம். கால் வெந்து வரத்துக்குள்ளே ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன டீஸ்பூனில் கசகசா, ஒரு 10 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க 10 மினிட்ஸ். அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இதுதான் வந்து பச்சை மிளகா காரம் தான் கிரேவிக்கு தேவையான காரம். இந்த மசாலாவை கால் வெந்த பிறகு குழம்ப வதக்கிட்டு ஊற்றணுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க.
இப்போது குழம்ப தாளிக்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு 3 கைப்பிடி சின்ன வெங்காயம், நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம், ஒரு சின்ன கைப்பிடி புதினா, குழம்பு மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு தாளிச்சுப்போம். கால் வேகிறதுக்குள்ளே இதை தாளித்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 பாசி எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. 2 பிரிஞ்சி இலை போடுறேங்க. சும்மா 1-2 நுணுக்கி வச்ச சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு நிறைய ஆயில் விடணும் இல்லைங்க, உப்பும் திட்டமாக தான் போடணுங்க இந்த கிரேவிக்கு. பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டு வச்சுருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்துக்கலாங்க, மீடியம் சைஸ் தக்காளி. எல்லாம் நல்லா வதங்கட்டோங்க. வதங்கிறதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க, கிரேவிக்கு தேவையானது. காலில் கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இது கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதை மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கின பிறகு எடுத்து வச்சு ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு சுருண்டு வரணுங்க. நல்லா தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ கால் வெந்திருக்கான்னு பார்ப்போம். எவ்வளோ தண்ணி வச்சோம், ஆனால் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு சுண்டு வந்திருக்குன்னு. நல்லா வெந்திருக்குங்க கால். நல்லா 10லேருந்து 15 விசிலே வந்திருக்கோங்க. அந்தளவுக்கு நல்லா விசில் விட்டால் தான் வெந்து எலும்பை நல்லா சின்ன பசங்க கூட கடிக்க முடியுங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதில் வெந்த இதுவில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கலந்துக்கலாங்க. தாளித்து வதக்கி வச்சதை இதில் கலந்து போங்க. கலந்த பிறகு சேர்த்து கலந்து விட்டு போங்க. சேர்த்தது நல்லா கொதிக்கும் போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன டீஸ்பூனில் தனியாத்தூள். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ இந்த குழம்பு கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதில் இந்த ஜார் அலசின தண்ணியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு, அதை விட கொஞ்சம் தண்ணியாக கலந்து விட்டுக்கணுங்க. ஏன்னா இது கலந்த பிறகு மறுபடியும் ஒரு 2-3 விசில் விட போகிறேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு கொதிக்கும் போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு பத்தலை, எவ்வளோ உப்பு தேவையோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு அந்த கலர் பாருங்கள், பாயா கலர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி மறுபடியும் ஒரு 3 விசில் விடலாங்க. ஆட்டுக்காலோட அந்த கிரேவி சேர்ந்து வருங்க. கிரேவி 3 விசில் விசில் நின்றுடுச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாயா நல்லா வந்திருக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுருக்கேங்க. பச்சை மிளகா காரத்தோட இந்த ஃபைனலாக இந்த பெப்பர் தூள் போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா வருங்க. சூப்பராக இருக்கும் பாயா. லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. ஃபைனலி பாயா ரெடிங்க. இது கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டோம்னுட்டு நிறுத்திடலாங்க.
பாயா எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. டேஸ்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க இது செய்கிறது. டேஸ்ட் வைஸ்மாக சூப்பராக இருக்கும். செம்மையாக வந்திருக்குங்க. மட்டன் பாயா ரெடிங்க. இது சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.